ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை மன்னாதி மன்னனுக்கு மகிமையின் ராஜனுக்கு கையவேற்றி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை திரியேக தேவனுக்கு ஆராதனை துதிகளின் பாத்திரக்கு ஆராதனை ஓ திரியேக தேவனுக்கு துதிகளின் பாத்திரக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா நித்திய தேவனுக்கு ஆராதனை நீதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை ஓ நித்திய தேவனுக்கு ஆராதனை நீதம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை பக்தர்களின் நேசருக்கு ஓ பரிசுத்த தேவனுக்கு பக்தர்களின் நேசருக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஓ ஆராதனை ஆராதனை துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் துசியாக பறக்குதையா துணையாளரே துன்பமெல்லாம் துசியாக பறக்குதையா துயரமெல்லாம் நீக்குதையா உள்ளிப்பாட துயரமெல்லாம் துள்ளிப்பாட எங்கள் ஆராதனை கூறியவரே எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை கூறியவரே எங்கள் ஆராதனை நாயகன் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே எங்கள் யெகோவா தெய்வமே எங்கள் யெகோவா தெய்வமே வல்ல தெய்வமே இப்போ வாருமையா
வல்லமையால் எங்களை நிரப்புமையா. சொல்லு, வல்ல தெய்வமே வல்லமையால் வறண்டு போன என் வாழ்க்கையே வாழ்வெல்லாம் வசந்தமாக்குமையா. வறண்டு போன என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாய், எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா. அல்லேலூயா. வல்ல தெய்வமே இப்போ வல்லமையால் எங்களை வறண்டு போன எங்கள் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்கும் ஐயா. எங்கே ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுகிறதோ அங்கே ஒரு வசந்த காலத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எல்லாம் வறட்சி எல்லாம் கர்த்தர் வல்லமையாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 2 நாள் மழை பெஞ்சாலே ஊரே ஒரே பசுமையா இருக்கு. அதே போலதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது நம் வாழ்க்கையெல்லாம் வசந்தமா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வல்லமை இந்த ஆராதனை வெளிப்படும். அல்லேலூயா. எல்லாவித மாம்ச கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை. ஆமென். நம்ம பலத்தினால சாதிக்க முடியாது, ஆனால் ஆவியானவருடைய பலத்தினால சாதிக்க முடியும். ஆமென். ஒரு மனிதர்களை நீங்க மாற்ற முடியாது, ஆனால் ஆவியானவர் மாற்றுவார். ஒருவேளை யாராவது ஒருத்தர் நீங்க மாற்றணும்னு நினைச்சு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க பலத்தினால உங்களுடைய ஞானத்தினால செய்ய முடியாது, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த ஆராதனை வேளையில ஆவியானவர் உங்களுக்காக கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதனால நீங்க முழுசா விட்டு கொடுத்து ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும். மீதமுள்ள 15 நாட்களை நான் இப்படி அறிவிக்கிறேன். ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, 15 நாள் என்ன செய்ய போறீங்க? ஆவியானுடைய பலத்தையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துது. இது ரெண்டும் தான் நமக்கு வேணும். வருஷம் முடிஞ்சு புது வருஷத்துக்குள்ள போகும்போது ஒரு நிறைஞ்சு போகணும். இங்க நிறைஞ்சுதான் புது வருஷத்துல நிரம்பி நிரம்பி வெளியே போகணும். அல்லேலூயா. புது வருஷத்துல இருந்துகிட்டு பம்ப் பண்ணக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதி மாசம் இல்ல 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 இல்ல. இந்த வருஷத்துல முடிவதற்குள்ளே கர்த்தர் நம்முடைய பலத்தை, நம்முடைய பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பி நிரப்பி புது வருஷத்தை பார்க்கும்போது நிறைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் பாடுவோமா? வல்ல தெய்வமே இப்போ வாரும் ஐயா, வல்லமையால் எங்களை. நல்ல ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு கொடுத்து பாட போறோம். இன்னைக்கு நம்ம பலத்தினால முடியாது, ஆனா ஆவியாருடைய பலத்தினால எல்லாம் முடியும். இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஒரு நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். எல்லாம் பாடுவோமா? வல்ல தெய்வமே இப்போ வாருமையாம், வல்லமையால் எங்களை நிரப்புமையாம். வல்ல தெய்வமே வல்லமையால் எங்களை நிரப்புமையா. பறந்து போன என் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்குமையா. பறந்து போன வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை கூறியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. கரங்கள் உயர்த்தி எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே. எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. அன்பின் ராஜனே உம் அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. சொல்லு. அன்பின் ராஜனே அபிஷேகத்தை பிள்ளைகளாம் எங்கள் மேலே ஊற்றுமையா. பலனடை உம்மை உயர்த்திடவே கிருபையை எங்களுக்கு தாருமையா. பலனடை
தெய்வமே எங்கள். அல்லேலூயா. எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆமென். துணையாளரே உம்மை துதிக்கையிலே துன்பமெல்லாம் தூசியாக பறக்கணும். தூசி நம்ம கண்ணு முன்னாடி சட்டையில் நம்ம ட்ரெஸ்ஸில் தூசி பட்டுனா என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? தட்டுங்க எல்லாரும். தூசி என்ன செய்வீங்க? அதே மாதிரி தான் நம்மளை சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தட்ட போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு ஆண்டவர் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். தூசியை வச்சுட்டு இந்த வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். இந்த போராட்டத்தோடு கூட நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். இன்னைக்கு தூசி போல எல்லாவற்றையும் தட்ட போறோம். அல்லேலூயா. நம்மை வாட்டி கொண்டிருக்கிற எல்லாவித இடுக்கண்களையும் கர்த்தர் இந்த ஆராதனை வேலையில தட்ட போறாரு. அல்லேலூயா. நம்ம தட்டினா அவர் தட்டிடுவாரு. உங்களை வாட்டி கொண்டிருக்கிற எல்லா பார்வோரின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. துணையாளரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து துணையாளரே சொல்லுங்க. யாருமே எனக்கு துணையாளர் இல்லை, என் கூட எப்போதும் துணையா இருக்கிறவர். உங்க கூட உங்க இருதயங்களின் ஆழங்களை அறிந்தவர், உங்கள் தனிமையை அறிந்தவர், உங்கள் கண்ணீரை அறிந்தவர், உங்கள் வேதனைகளை அறிந்தவர். துணையாளரே, கரங்களை உயர்த்த முடிஞ்ச எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போதே கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். துணையாளரே, எங்க வாழ்க்கையின் துணையாளரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எங்க துணையாளர் அப்பா. யாரும் எங்களுக்கு துணை வர முடியாது அப்பா, நீர்தான் எங்கள் துணையாளரே. துணையாளரே, உம்மை துதிக்கையிலே துன்பம் எல்லாம் தூசியாக பறக்கும். உங்க துதிக்கும் போது ஆண்டவரே துணையாளரே, துன்பம் எல்லாம் தூசியாக துயரமெல்லாம் நீங்குதையா, துள்ளி பாட உள்ளமெல்லாம் ஏங்குதையா, துயரமெல்லாம் நீங்குதையா. ரெண்டு கரைகளை உயர்த்தி ஆராதனை 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 மகிமை வெளிப்படுகிறது. ஆராதனை ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, வானத்தை அனாந்து பார்த்து அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். பரலோக தூதர்களோடு ஆராதிக்கிறோம். பரலோக மகிமை வெளிப்படுத்தும். ஆராதனை ஆராதனை ஆவியான அன்பரேசு சகடா ஹத்தா ஹத்தா வியான உந்தன் ஏக்கும் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். சொல்லுங்க. உந்தன் அப்பா விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன்
ரூடா காபாடாக என் ஜீவ எத்தனை நாட்கள் எப்படி இருந்தீங்க தெரியாது. ஆனா மீதி 15 நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு முன்பதாக அழகான ஒரு 15 நாட்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்சத்தில் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பதாக ஒரு கிரியை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்பதாக ஒரு கிரியை இருக்கிறது. உங்க பிசினஸுக்கு பின்பதாக ஒரு கிரியை இருக்கிறது. உங்க வேலைக்கு பின்பதாக ஒரு கிரியை இருக்கிறது. நம்ம ஊழியத்துக்கு பின்பதாக ஒரு கிரியை இருக்கிறது. நம்ம மாம்சத்தினால் அதை சாதிக்க முடியாது. நம்ம மாம்சத்தில் சாதித்தால் அது நஷ்டங்கள். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் செயல்பட விடணும். ஆவியானவர் செயல்பட விடணும். நம்ம ஸ்டடீஸ்ல ஆவியானவர் செயல்பட விடணும். நம்ம பிசினஸ்ல ஆவியானவர் செயல்பட விடணும். அவரை துக்கப்படுத்து, அவரை வருத்தப்படுத்தி இருந்து அவர் செயல்பட முடியாது. ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, ஆவியினால் அழிப்பீர்கள். இந்த மீதி 15 நாட்கள் நான் வாழக்கூடாதப்பா, என் மாம்சம் வாழக்கூடாது, என் மாம்சம் எழும்பக்கூடாது. அதற்கு தேவை ஆவியனுடைய பலன். அப்ப அவரோடு கூட பேசணும்ல, அவரோட நேரம் கொடுக்கணும்ல. எத்தனை பேருக்கு ஆசை நான் அவரோட நான் நேரம் செலவு பண்ணணும், மணிக்கணக்கு அவரோடு கூட ஜெபிக்கணும், அவர் என்னை தட்டி எழுப்பணும். இன்னொரு 10 நிமிஷத்துல நான் ஆராதனை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்குள்ள நம்ம ஆவியில ஒரு புதிய பலனை கத்த தரணும். ஜெப ஆவியினால கத்தனம் நிரப்பணும். பாவம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல ஆவி, பிசாசின் ஆவி எப்படி செயல்படுகிறது, அதே போல ஆவியானவர் நம்மை தூண்டணும். பைபிள்ல போட்டிருக்கு, சிம்சோனை ஆவியானவர் ஏவ துவங்கினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஏவ துவங்கணும், ஜெபிக்க ஏவ துவங்கணும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை வேணும்? இந்த உலகத்துல நான் சொல்றேன், ஜெபம் இல்லாம உங்களை சாதிக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லையே. உங்க கணவரை திருத்தணும்னா திருத்த முடியாது. உங்க பிள்ளைகளை மாற்ற நினைச்சா மாற்ற முடியாது. ஏதோ ஒரு காரியத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள். மாம்சத்தோடு கூட போராட கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க மகள் படிட்டு ஒரு ஆவியில ஒரு பலனை கர்த்தர் தர விரும்புகிறார். இன்னும் மீதி 15 நாட்கள் இருக்கிறது. 15 நாட்களுக்கு தேவையான ஒரு பலனை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க வாஞ்சிக்கிறீர்களோ, இப்போ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு. இப்போ அந்த ஜெப ஆவியை கர்த்தர் தர போறாரு. இப்போ அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தர போறாரு. இப்போ அந்த மண்டாட்டின் அபிஷேகத்தை கர்த்தர் தர போறாரு. இப்பொழுது பரலோகத்தில் இருந்து இப்பொழுது மகிமை கடத்தப்படுகிறது. இருதயத்தில் ஒரு வாஞ்சியோடு கூட, இருதயத்தில் ஒரு விருப்பத்தோடு கூட, எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாங்கப்பா, ஒரு ஜெப ஆவியை தாங்க. தேவ பிள்ளை, எத்தனை முறை நீ தோற்று தோற்று உன் வாழ்க்கையில தோல்வியில இருக்க வேண்டும். எல்லா வாயில திறந்து இப்ப விட்டு கொடுங்க, இப்ப விட்டு கொடுங்க. இங்க பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி உங்களுடைய மாம்ச கிரியைகளை இப்பொழுது பட்சிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறார். ஜெபம் சாதிக்கும், ஜெபம் சாதிக்கும், ஜெபம் சாதிக்கும், ஜெபம் சாதிக்கும், ஜெபம் சாதிக்கும், ஜெபம் சாதிக்கும். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஜெபம் சாதிக்கும். ஜெப ஆவி எத்தனையோ நாள் நீங்க வாஞ்சிக்கீங்க, நான் ஜெபிக்கணும்னு வாஞ்சிக்கீங்க, ஆனா ஜெபிக்க முடியல. ஆனா நான் இப்ப சொல்றேன், இப்பொழுது ஜெப ஆவியை கர்த்தர் கடத்துகிறார். ஜெப ஆவியை கர்த்தர் கடத்துகிறார். பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ நஷ்டத்தோடு கூட இந்த வருஷத்தை தொடங்க கூடாது, இழப்போடு கூட இந்த வருஷத்தை தொடங்க கூடாது. ஓ ராகாதாடா, யாக்கோபு எல்லாத்தையும் சாதிக்கலாம் நினைச்சான். அவன் திறமையில சாதிக்கல நினைச்சான், அவனுடைய ஞானத்தால சாதிக்கல நினைச்சான்.
புத்தி கூர்மையால சாதிக்கலாம் நினைச்சா இல்ல. ஆனா ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஒரு நாள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு தேவ சமூகத்தில் யாப்போக்கு நதியில ஆண்டவர்ட்ட சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. நான் சொல்றேன், இந்த 15 நாட்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும். 2025 நஷ்டத்தோடு கூட ஆரம்பிக்க கூடாது. இழப்போடு கூட 2025 இருக்கக்கூடாது. வியாதியோடு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் இந்த 2025 எல்லாத்தையும் டீல் பண்ண போறாரு. டீல் பண்ணணும்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை செய்யணும். அதுக்கு தான் இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்க விரும்புனா இப்போ அந்த ஆவியக்கத்தை தருவார். நீங்க விரும்புனா, நான் விரும்பணும், எங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. ஜெபம் சாதிக்கும். ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். எத்தனையோ முறை நீங்க மாம்சத்துல போராடி போராடி தோற்று போய் வந்திருக்கலாம். நமக்குள்ள அந்த உணர்வு உண்டாகட்டுமே, நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகட்டுமே. எத்தனை நாள் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்க போகுது, எத்தனை நாள் தான் என் வாழ்க்கை இப்படியே என் வாழ்க்கை இருக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் ஒருபோதும் அப்படி அனுமதிக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கை இப்படியே முடியாது. உங்க வாழ்க்கை இப்படியே நஷ்டமா இருக்காது. உங்க வாழ்க்கை இப்படி இழப்பா இருக்காது. இப்போ இப்படியே உங்க வாழ்க்கை ஏமாற்றமா இருக்காது. தேவ சமூகத்தில் நமக்கு ஒன்று தெரியணும், நான் தேவ சமூகத்தில் ஏறி போவேன், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பேன், கர்த்தர் என்னை சந்திப்பார், கர்த்தரின் பெயரை பெருமைப்படுத்துவார், கர்த்தர் என்னை மாற்றுவார். ரபா கத்துடா கத்துடா கபாரா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கொழுந்து விட்டு எரிய செய்வீராக. எத்தனையோ நாட்கள் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டோம். இல்ல, மீறி 15 நாட்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. வீணா நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, வீணா பேச மாட்டேன், வீணா யாரை பத்தி பேச மாட்டேன், வீணா இந்த காரியத்தை பார்க்க மாட்டேன். முக்கியமான ஒரு 15, இந்த 15 2025 மாற்றும், 2025 நன்மைகளை அனுபவிக்க வைக்கும். இது சாதாரணமா சொல்லலாமா? நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய காரியத்திற்கு ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு போதும். 2025 ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சபைக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஷகதடா கதடா 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 கதடா. எப்படி ஆயிடும்? சாமுவேல் சொல்ற, எப்படி ஆயிடும்? கர்த்தருக்கு நீ பயப்படணும். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரே ஆண்டவர், எவ்வளவு நல்லவர். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நன்மையாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஒரு குறைவில்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. அப்பா நம்மளை விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கவே இல்லையே. ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை வருத்தும் வழி நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. சொல்லுங்க, உம்மை வருத்தும், உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவ. கருத்தோடு கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நட. கருத்தோடு கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து. கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாட்சிமை மாவேந்தன் மாவேந்தன் உமக்கே
மகிமை. ஒரு சேனை இறங்குகிறது. ஆட்சி மாவேந்தன் மாவேந்தன் உமக்கு துதியும் துதியும் கனமும் கனமும் துயோனே துயோனே உமக்கு துதியும் துதியும் அப்பா கனமும் உமக்கே. சொல்லுங்க. என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். நீர் காட்டும் பாதை. நான் இப்படி இப்படி இங்க பாருங்க, என்ன பாருங்க, இங்க பாருங்க. என் பார்வை சொல்லுங்க. என் பார்வை சொல்லுங்க. மீதி 15 நாட்களும் உங்க பார்வை அவரை கவர்ந்துடணும். உங்க சிந்தை அவருக்கு பிரியமான சிந்தையா மாறிடணும். நீங்க 15 நாள் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அதான் 2025 வாழ்க்கையுடைய காரியமா இருக்கும். ப்ரொஃபெட்டிக்கலா நான் சொல்றேன், மீதி 15 நாட்கள் ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் எதை நீங்க அர்ப்பணிக்கீங்களோ, எப்படிலாம் அர்ப்பணிக்கீங்களோ, எப்படிலாம் கர்த்தரை ப்ளீஸ் பண்றீங்களோ, அதெல்லாம் நீங்க 2025 அறுக்க போறீங்க. ஒருவேளை இப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, நான் ஏன் இப்படி இருக்கணும், இல்ல நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். சொல்லுங்க. என் பார்வை கண்ணில் சொல்லுங்க. என் பார்வை சிந்தை எல்லாம் நீர் காட்டும் பாதை, நீர் காட்டும் பாதையில் சொல்லுங்க. கண் மேல கை வச்சு என் பார்வை சிந்தை எல்லாம் அப்பா நீர் காட்டும் பாதையில் என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்லை. சித்தம் ஆண்டவரே என் சொல்லும் செயலும் மகிமையின் ஆவியானவர் மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் துயோனே துதியும் கனமும் யோனே. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். எங்களை நாங்க மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட செய்தி, இப்படிப்பட்ட வார்த்தை எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ சபைகள் காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், சில வித்தியாசமா தான் இருக்கும். ஆவியான சொல்றேன். இப்படிப்பட்ட ஆராதனை முறைமைகள், இப்படி ஆராதனை அறிவிப்புகள் எத்தனையோ சபைகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சபைக்கு ஆண்டவர் அற்புதமாக, எத்தனை பேர் அதை சீரியஸா நீ ஃபீல் பண்ணி எனக்கு தெரியல. நீங்க அதெல்லாம் நினைக்கணும். நீங்க இதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டீங்கன்னா ஆண்டவர் ஜஸ்ட் லைக் தட் போட்டு தூக்கி போட்டு போயிடுவார். சும்மா இல்லம்மா, இருக்கிற நாட்கள்ல இருக்கிற நேரங்கள தேவ சமூகத்தை நீங்க அனுபவிக்கணும். ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். எனக்கு நான் மாம்சத்துல எனக்கு இப்படி பேசலாம் தெரியாது. மேன்மையா நினைச்சா ஆண்டவர் இன்னும் செய்வார். நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல தந்த சபைக்காய் நன்றிப்பா, நல்ல ஆராதனைக்காய் நன்றிப்பா. வாரம் நல்ல வார்த்தை, எவ்வளோ வார்த்தை ஆண்டவர் தராரு, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை தந்தாரா. வாரம் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்கள் சபைக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். எத்தனையோ பேர், நீங்கள் சாதாரணமாக இல்லை, நீங்கள் சாதாரணமாக நீ கடந்து போகாதங்க.
இதை நாங்கள் மேன்மைப்படுத்துறதுக்கு இல்லை, மேன்மைப்படுத்துறதுக்காக அல்ல. இதை எதுக்கு சொல்றேன்? ஆண்டவர் இந்த வீராணத்தை நினைக்கிறாரு. வீராணத்தை பாருங்க, அது பார்க்கணும். ஆண்டவர் எங்களை நினைக்கீங்களே, எங்க சபையை நீங்க நினைக்கீங்களா ஆண்டவரே? எங்களை நினைச்சு இப்படி வார வாரம் எங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கூடுகை தாருங்களா, அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த இருதயம் இந்த 15 நாள் அப்படிதான் இருக்கணும். முதல்ல நல்ல சபை தந்து அதற்காக நன்றி சொல்லுங்க. எனக்கு அந்த உணர்வு தெரியும். நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன். ஒரு சபை, நல்ல சபை கிடைக்குமா, நல்லா ஆராதிக்க முடியுமா? ஒரு அறிவிப்புக்குள்ள நம்மளால இருக்க முடியாது. கத்த தந்த நல்ல போதகருக்கு நன்றி செலுத்துங்க. கத்த தந்த நல்ல ஒரு ஐக்கியத்துக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீதம் உள்ள 15 நாட்களும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் நாங்கள் நிரம்பி இருக்கணும். நீங்கள் கத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்ததுன்னா நீங்கள் கத்தருக்கு எப்போது நன்றியாக இருப்பீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே எங்களுக்கு அந்த சபையின் மேன்மை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும் ராஜா. ஆண்டவரே ஊழியருடைய மேன்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே ஆராதனையின் அருமையை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை மேன்மை பாராட்ட நாங்கள் சொல்லவில்லை ஆண்டவரே. இந்த சபைக்கு நீர் கொடுத்த சிலாக்கியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த சபைக்கு நீர் கொடுத்த மேன்மை நாங்கள் அறிவிக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தாரும். நாங்கள் இன்னும் சபைக்காக ஆண்டவர் பக்தி வைராக்கியமாய் செயல்பட கிருபை தாரும். நீர் மகிமைப்படும். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.